ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லறை சேமிப்பு மாதிரி தாங்க. 5 ரூபாயிலிருந்து நம்ம சேமிக்க போகிறோம். அந்த வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நிறையா சேமிப்பு சொல்கிறீங்க, ஆனால் எல்லாமே அது அமௌண்ட் அதிகமாக இருக்குது, எங்களால் சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு வருமானம் குறைவு, அதனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு 200 300ன்னு எங்களால் சேமிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த பதிவு. சரிங்களா? நம்ம 5 ரூபா தான் சேமிக்க போகிறோம். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் சேமிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, நீங்கள் குறைவான அமௌண்ட்டாக சொல்லுங்கள், நாங்கள் சேமிக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த 5 ரூபா சேமிப்பு திட்டத்தை நான் சூஸ் பண்ணேன். சரி, இது எல்லாராலையுமே சேமிக்க முடியும் அப்படின்னு நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக இது மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலும் சேமிக்க முடியும். சரிங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? 30 நாள், ஒரு மாதத்துக்கு நான் போட்டிருக்கிறேன். இதே மெத்தடு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. 12 மாதத்துக்கும் இந்த 5 ரூபா சேமிப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 5 ரூபா, முதல் நாள் 5 ரூபானா, 2வது நாள் 10 ரூபா, 3வது நாள் 15 ரூபா, 4வது நாள் 20 ரூபா, 5வது நாள் 25 ரூபா, 6வது நாள் 30, 7 35, இப்படியே நீங்கள் 5 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு கடைசி 30வது நாள் 150 ரூபா தான். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 150 ரூபா நம்மளால் சேமிக்க முடியும். எல்லாம் பாருங்கள், 5 ரூபாயாக நம்ம சேமிச்சுட்டு தான் வர்றோம். நம்மளுக்கு மேக்ஸிமம் 150 ரூபா தான் சேமிக்கிற மாதிரி வரும் கடைசி. சரிங்களா? அதனால் எளிமையாக நம்ம எல்லாராலையுமே சேமிக்க முடியும். 5 ரூபாயில் இருந்து நம்ம 150 ரூபா வரைக்கும் தான் நம்ம சேமிக்கிறோம். சரிங்களா? ஒரு நாளைக்கு 200 300 500 நான் சொல்லலை. 5 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் தான் நம்ம சேமிக்கிறோம். அதனால் இந்த மெத்தட் எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையான முறை தான். சரிங்களா? தாராளமாக எல்லாராலையும் சேமிக்க முடியும். அப்படி நம்ம 5 ரூபாயில் இருந்து 30வது நாள் 150 ரூபா வரைக்கும் சேமித்தா வர்ற அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு 2325 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அதாவது சேமிக்க முடியும். ஏன்னா 5 ரூபாயிலிருந்து நம்ம சேமிக்கிறோம் அப்படின்ற போது ஈஸியாக 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா நம்ம எடுத்து போட்டுருவோம். அதனால இந்த மெத்தட் ரொம்ப எளிமையான முறை தான். கண்டிப்பாக எல்லோரும் சேமிங்க. நீங்கள் சேமித்த அமௌண்ட்டை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 2325 ரூபா சேமிக்க முடியுது. சரிங்களா? அப்போ 12 மாதத்துக்கு 27,900 ரூபா நம்ம சேமிக்கிறோம். கிட்டத்தட்ட 28,000 ரூபா நம்மளால் சேமிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப எளிமையான முறை தான். நீங்களும் சேமிங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப ஒரு எளிமையான சேமிப்பு முறை. இந்த சேமிப்பு முறையை நீங்கள் கடைபிடிங்க. கண்டிப்பாக வருஷ கடைசியில் நம்ம கையில் 28,000 ரூபா நம்ம கையில் இருக்கும். குறைஞ்சது 100 ரூபா தானங்க குறைஞ்சிருக்கு. 28,000 ரூபா நம்மளால் சம்பாதிக்க முடியும் இந்த 5 ரூபா சேமிப்பு திட்டத்தை சேமிச்சிங்கன்னா. சரிங்களா? அதனால் நீங்களும் சேமிங்க. 5 ரூபாயிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் 5 ரூபா தான் என் கையில் இருக்குன்னா 5 ரூபா போட்டுருங்க. அப்புறம் என்கிட்ட ஒரு 15 ரூபா இருக்குன்னா 15 ரூபாயை போட்டுட்டு 3வது நாளுக்கான காசை நீங்கள் கிராஸ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கேலண்டர் இருக்குது பார்த்தீங்களா, கேலண்டரில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நாள் 5 ரூபா தானே போடணும், 5 ரூபாய் இருக்குன்னா 5 ரூபாய் எடுத்து போட்டுருங்க. 3வது நாள் 15 ரூபா உங்கள் கையில் இருக்குன்னா 15 ரூபாய் போட்டு அங்கே டிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் 27,900 ரூபாய் இருக்கும். இதை நீங்கள் ஒரு உண்டியில், மண் உண்டியலில் சேமித்து வைங்க. சரிங்களா? மண் உண்டியலில் ஏன் சேமிக்க சொல்கிறேன்னா, அதை நம்ம எளிமையாக எடுக்க முடியாது, உடச்சி தான் எடுப்போம். யாருக்குமே உண்டியலில் உடைக்கிறதுக்கு மனசு வராது. அதனால் எப்போதுமே மண் உண்டியலில் சேமிங்க. ஓப்பன் டைப் உண்டியல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துருவோம். ஒரு வருஷத்துக்கு நம்ம கையில் 28,000 ரூபாய் இருக்கணும். சரிங்களா? அதனால் நீங்கள் மண் உண்டியலில் சேமிங்க. ஓகே உறவுகளே, இந்த 5 ரூபா சேமிப்பு திட்டத்தை நீங்களும் சேமிக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆல் கொடுங்க. பாய் நண்பர்களே, பாய்.